நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு இந்த 4620 அப்படின்றது மார்க்கெட்டோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. வேணா பாருங்கள், கீழே ட்ராப் பண்ணோன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த சப்போர்ட் 4520 ஒரு சப்போர்ட் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அந்த சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆனது, ஆனால் இதுக்கு மேலே 4620 மேலே போக முடியாமல் திருப்பியும் ட்ராப் ஆகி மறுபடியும் இந்த சப்போர்ட் பக்கமாகவே வந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அதால் 4620 அப்படின்றத இன்னும் பிரேக் பண்ணல. திருப்பியும் ஃபால் ஆகி கீழே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4600 இந்த ஜோன்லேயோ இல்லை இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நைட் ஓவர் நைட் மார்க்கெட் திருப்பியும் இதே ஜோனில் இருந்து இந்த சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு நைட் டைமில் ட்ரேட் ஆன டைமில் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதனால் நமக்கு வந்து ட்ரெண்டு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எது வரைக்கும் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4480 இந்த ஜோனை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4480 இதை ரெஃபரன்ஸாக வச்சு தாராளமாக எல்லோரும் பை பண்ணலாம். இந்த 4480 இல்லை 460 இந்த ஜோன் தான் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் ஜோன். இப்போதைக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இதை ஒரு பேஸாக வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களோட அட்வைஸ் பை ஆன் டிப்ஸ். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.